ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 4th டேனா, 4வது நவராத்திரி திருநாள்ல 4வது நாள். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, சாமிக்கு என்ன நைவேத்தியம்னா தேங்காய் சாதமும், அடுத்தால வெள்ளை மொச்சை இருக்கலாம். இத வச்சு நம்ம ஒரு கடலை ரெசிபி தான் ரெடி பண்ண போறோம். சரியா? தேங்காய் சாதம் செய்வோமா? அதுக்காக வேண்டி நான் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேயா? அதுக்கப்புறம் சோறை பொங்கி ஆற வச்சிருக்கேன். பச்சரிசி சோறு தான். கேஸ் ஆன் பண்ணிடுவோம். தேங்காய் நெய் எடுக்க கூடாது, தேங்காய். கொஞ்சம் காரியமாவே தேங்காய் எடுத்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் இல்ல 2.5 ஸ்பூன் கிட்ட தேங்காய் எடுத்திருக்கேன்னா அடுத்தல என்னெல்லாம் ஆட் பண்ணுவோன்னு பாப்போமா? தேங்காய் சாதம் எங்க ஊர்ல இப்ப நல்ல மழை இன்னைக்கு, அதனாலதான் சவுண்ட் உங்களுக்கு நான் ஒரு மாதிரி கேரா கேட்கும். இப்ப அதுக்காக வேண்டி ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, கடலைப்பருப்பு தாளிக்கிறது. அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகுதான் போடணும்னா, என்ன காஞ்சணும் இல்ல, இதை மட்டுமே காஞ்சது. உளுந்தம்பருப்பு போட்டு இதுக்கு கூட பச்சை நிலக்கடலை போட்டுரும். போட்டு நல்லா செவக்க வறுத்துறணும். சரி, நம்ம செவக்க வறுத்துட்டு பார்ப்போம்னா, இது கூட நட்ஸ் நான் போட்டிருக்கேன். நான் நிறைய இல்ல, 2-3 நட்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் எவ்வளவு சாதம் வேணும் அதை ஆட் பண்ணுறேன். போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுவோம். சிலவங்க சோறுல உப்பு போட்டே வடிப்பாங்க. அப்படி உள்ளவங்க உப்பு ஆட் பண்ணாண்டா, இல்லைன்னா இந்த டைம்ல நம்ம ஆட் பண்ணணும். முதலே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா தேங்காய் முருகிடும். அதனால ரைஸ் போட்ட பிறகு நம்ம ஆட் பண்ணா போதும்னா, இங்க போட்டாச்சா? இனி அடுத்தால நம்ம ஒண்ணு ஆட் பண்ணணும். கொஞ்சம் காரத்துக்காக வேண்டி நான் சில்லி பிளேக்ஸ் இருக்கலாம் ஆட் பண்ணி, அதுக்கப்புறம் நம்ம இன்னொன்னு ஆட் பண்ணணும். இத போட்டு நல்லா சிம்லே வச்சு ரெடி பண்ணுங்கண்ணா. இது உதிரி உதிரியாதான் இருக்கணும். அதனாலதான் நம்ம சோறை கமத்தி நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுட்டோம். சரியா? இதெல்லாம் முடிஞ்சு நம்ம அடுத்தால ஒண்ணு ஆட் பண்ண போறோம். இது கூழ் வடகம்னு சொல்லுவா, எங்க ஊர்ல அது வத்தல்னு சொல்லுவோம். பச்சரிசியில தான் நம்ம போடுவோம். இந்த வத்தலை இருக்கா, இது கூட பொடிச்சு போட்டு நீங்க இந்த தேங்காய் சாதம் ரெடி பண்ணி பாருங்க, அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும். இதுல உப்புமே இருக்கும். அதனால நம்ம பாதி உப்பு தான் போடணும். பாருங்க, சூப்பரான கூழ் வடகம் வச்சு ரெடி பண்ண ஒரு தேங்காய் சாதம் இன்னைக்கு சாமிக்கு நைவேத்தியம். கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வைக்க கூடாது. இப்படி நம்ம டைட்டா வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கணும்னா, சாமிக்கு நைவேத்தியம் தேங்காய் சாதம் ரெடி பண்ணிட்டோம். கூழ் வடகம் வச்சு நம்ம ரெடி பண்ணாங்க. எப்படி ரெடி பண்ணாங்கிறத பாத்துட்டோமா? அடுத்த டிஷ் மசாலா வச்சு ரெடி பண்ண முடியாது. அது எப்படி செய்யணும் பார்ப்போம். அடுத்தால நம்ம செய்யக்கூடியது வெள்ளை மொச்சையை ஒரு அரை பங்கு வேக வச்சு எடுத்திருக்கோம். இனியும் ஒரு அரை பங்கு வேக வைக்கணும். அதனால என்ன செய்யணும்னா, தேங்காய் பால் இருக்கலாம், ஊத்திதான் வேக வைக்கணும். அப்பதான் அது ஒரு டேஸ்ட் இனிவா நல்லா இருக்கும். அதுக்காக வேண்டி தேங்காய் பால் ஊத்தி நம்ம என்ன செய்யணும்,
சூப்பரா வேக வைக்கணும். அரை பங்கு தண்ணி ஊத்தி வேக வைக்கணும், அரை பங்கு தேங்காய் பால் ஊத்தி வேக வைக்கணும். ஒரு 5 விசில், அதாவது நல்ல பசுமையா வர்ற வரைக்கும் வேக வச்சுட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பாருங்க. பாத்தியா, இப்படிதான் இருக்கும். ஒரு பேன் வச்சிருக்கோம், பேன்ல எண்ணெய் ஊத்தியாச்சு. இனி கடுகு போடணும். கடுகு போட்டு கடுகு பொரியட்டு. கடுகு பொரிஞ்சிட்டு நம்ம வந்து பல்லாரி ஸ்லைஸ் ஸ்லைஸா நறுக்கி வச்சுக்கேன். 2 பச்சை மிளகு, அப்புறம் தக்காளி. இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது லைட்டா வசங்கணும், ரொம்ப வசங்காண்டா லைட்டா வசங்கினா போதுன்னா. இது வசங்கக்கூடிய நேரத்துல நம்ம ஒரு மசாலா ரெடி. நல்ல மிளகு கொஞ்சம், ஜீரகம், எல்லாமே ஈக்குவலா எடுத்துட வேண்டியதான். அண்டிப்பருப்பு இல்லாதவங்க நிலக்கடலையா பொரிக்கடலையா ஆட் பண்ணிடலாம். பெருஞ்சீரகம், நல்ல மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், அண்டிப்பருப்பு ஆட் பண்ணி ஒரு பொடிச்சுட்டு வரேன். போதும், நொறுன்னு பொடிச்சா போதுன்னா போட்டுருமா. அதே மாதிரி தக்காளி உள்ளியெல்லாம் ரொம்ப வசங்கன்மான்னு கேட்டா வேண்டாம். இனி அவிச்ச மொச்சை போட்டுட்டு ஒரு அரை கப்பு இல்ல 3/4 கப்பு போல தண்ணி ஆட் பண்ணணும். போட்டுட்டு மூடி வச்சு ஒரு சிம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம்னா, இது வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பி என்ன செய்யணும்னா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். சரியா, ஸ்டார்ட் பண்ணு. தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இனி கொஞ்சமா தேங்காய் போட்டு சூப்பரான ஒரு மொச்சை சுண்டல் நம்ம நீட்டா ரெடி பண்ணிட்டோம் பாருங்க. இதெல்லாம் ஹை ரிச் புரோட்டீன் ஆகும், சூப்பரா இருக்கும். பெருஞ்சீரகம் சேர்க்க வேண்டியதெல்லாம் ஆப்ஷன் தான். வேணா சேர்த்துடுங்க, வேண்டாம்னா வேண்டாம். இன்னைக்கு வந்து சூப்பரா நம்ம மொச்சை ரெடி பண்ணிட்டோம். ஓகே.